திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்குற கேள்வி, சைவ சமயத்தில் உரிய நூல்களாக சாத்திர நூல்களையும் தோத்திர நூல்களையும் ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டில் ஒன்றை மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாதா? ரெண்டையும் கண்டிப்பாக கற்றுத்தான் ஆக வேண்டுமா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி. இதுக்கு பதில் பார்ப்போம். இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதனுக்கு, ஒரு உயிருக்கு ரெண்டு கண்கள் எதுக்கு வேணும்? ஒரு கண் மட்டும் இருந்தால் பத்தாதா? அதை வச்சே பார்க்கலாமே, ரெண்டு கண் எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு இந்த கேள்வி. அறிவு நெறிய விளக்கி காட்டுறது சாத்திரம், அன்பு நெறிய விளக்கி காட்டுறது தோத்திரம். தோத்திரங்கள் எல்லாம் இறைவனுடைய புகழை எடுத்து உரைச்சி நமக்கு அமைச்சு வருது. அந்த தோத்திரங்களை ஓதி வர்றவங்க உள்ளத்தில் அன்பு பெருகி வரும். சாத்திரங்கள் அந்த தோத்திரத்தில் கூறப்பட்டிருக்கிற அடிப்படையாக அமைந்திருக்கும் கருத்துக்களை கோட்பாடுகளில் தர்க்க முறையில் வகுத்து நமக்கு எடுத்து சொல்லும். தோத்திரங்களை இலக்கியங்களாக வச்சுக்கிட்டோம்னா சாத்திரங்களை நம்ம இலக்கணமாக வச்சு பார்க்கலாம். இலக்கியம் கற்க கற்க இனிமை பயந்து மேலும் தன்னை கற்கும்படி செஞ்சு பலவாறு செல்லும் உணர்வுகளை ஒழுங்குபடுத்தும். அதுபோல தோத்திர பாடல்களும் கடவுளது இயல்புகளை இனிமையாக எடுத்து கூறி நம்ம உள்ளத்தில் அன்பு வளரப்பெற்று அன்பால நம் உள்ளம் கனிந்து செம்மையுறுமாறு செய்யும். அதே மாதிரி படிக்கிறதுக்கு இலக்கணம் எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் சாத்திரமும் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அது நம்முடைய அறிவை செம்மைப்படுத்தும். இதை நன்னெறி அப்படிங்கிற ஒரு நூலில் எழுத்தறியார் கல்வி பெருக்கம் அனைத்தும் எழுத்தறிவார் காணின் இளையாம் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இலக்கணம் தெரியாதவர் எவ்வளவு இலக்கியங்களை படிச்சிருந்தாலும் இலக்கணம் தெரிஞ்ச ஒருத்தர் முன்னாடி அவர் தெரிஞ்சுக்கிட்டது மிக குறைவு அப்படிங்கிறது அவருக்கு புரியும் அப்படிங்கிறத இதை எடுத்து சொல்லுது. இந்த உண்மை தோத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கும் கூட பொருந்தும். சாத்திரம் தெரியாதவங்க தோத்திரம் முழுசையும் உணர்ந்திருப்பதாக எண்ணிக்கொண்டு இருந்தாலும் சாத்திரம் தெரிஞ்சவங்களுக்கே தோத்திரத்துடைய உண்மையான பொருளை விளக்கி காட்ட முடியும். அதனால தோத்திரத்துக்கும் சாத்திர கல்வி இன்றி அமையாதது. இரண்டையும் கற்றுக்கொள்வதே உண்மையில் நம் சமயத்தை பற்றி நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது இதுக்கு உள்ள பதில். மேலும் விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு, படித்து அறிந்து கொள்ளலாம். அடுத்த பதிவில் இன்னும் ஒரு கேள்வியுடன் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.